அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. எப்போவும் மாதிரி இந்த மண்டேவும் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி அப்டேட்ஸ் IQoo 7 இதோட ப்ரைஸ் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தலாம். Realme 8 சீரீஸுடைய 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய விலையும் தெரிய வந்திருக்கு. Poco M2 ரீலோடோட இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. சாம்சங்குடைய M32 இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 504ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் எர்த் ரீசெண்டாக சில சேட்டலைட் இமேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம டெக் நியூஸ்லேயே பார்த்துருந்தோம். வீடியோஸ் அண்ட் ஜிப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்து இப்போ நாசாவும் அவங்க தரப்புலேருந்து சில சேட்டலைட் இமேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இவங்க ரிவீல் பண்ணியிருக்க சேட்டலைட் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய ஐஸ், வாட்டர், லேண்ட், ஏர் இந்த 4 வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இமேஜஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசாவுடைய வேண்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்த இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸ் மூலமா அவங்க நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, பூமி அப்படிங்கிறது இந்த 4 விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ பூமியில் இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜஸ் மாதிரி வந்து 4 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக்சர்ஸ் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. டெலகிராம் சேட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 வெப் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெலகிராம் அப்படின்னு சொல்லும்போது மொபைல் ஆப்பில் ரொம்பவே பாப்புலர். வெப் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஆப் வச்சுருந்தாங்க, பட் அது பாப்புலராக இல்லை. ஆனால் இப்போ வந்து 2 வெப் ஆப் லான்ச் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து டெலகிராம் வெப்கே, இன்னொன்று டெலகிராம் வெப்சி. ஸோ இது ரெண்டுமே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். வெறும் சில இடத்துல மெனு பார்ஸில் மட்டும் ஒரு இதில் ஒயிட் கலரில் இருக்கும் உங்களுக்கு சர்ச் பாரெல்லாம், இன்னொரு இதில் கிரே கலரில் இருக்கும். மற்றபடி வந்து ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ ஏன் 2 வெப் ஆப் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இந்த வெப் ஆப்பில் வந்து இனிமேல் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து ஸ்டிக்கர்ஸோ வீடியோ கால்ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் இதில் வந்து அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெலகிராம் மொபைல் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வெப் ஆப்பும் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் கால்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே செட் பண்ண முடியும். கூகுள் குரோம் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V90. இப்போ இதோட அப்டேட் மொபைல் அண்ட் வெப் வெர்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த அப்டேட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் புது புது ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். எஸ்பெஷலி வந்து PDF. இதுக்கு முன்னாடி PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கும் இனிமேல் PDF டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய ஆக்ஷன் பட்டன்ஸ் அண்ட் வியூ டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டு ஹைலைட்டட் டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் ஹைலைட் பண்ணி அதை வந்து வெப் சர்ச்சில் வந்து பண்ணிக்கலாம். அதோட மியூட் ஆல் நோட்டிஃபிகேஷன் இந்த 3 ஃபீச்சரும் வந்து கூகுளுடைய லேட்டஸ்ட் குரோம் வெர்ஷனில் வரப்போகுது. அந்த பெஞ்ச்மார்க் மாதிரி இப்போ மாஸ்டர் லூவும் வந்து ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 2021ல் எது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற லிஸ்ட் தான். இதில் டாப் பொசிஷனில் இருக்காது ஆசூஸுடைய ROG Phone 5. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் டாப்பில் இருக்குது. 2வது இடத்துலையும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Black Shark 4 Pro. 3வதும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் Nubia Red Magic 6 Pro. அதே 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 11 Ultra. அதுக்கப்புறம் VIVO உடைய X60 Pro Plus இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற IQoo 7 இங்கே இருக்குது. அதோட 9th பிளேஸ் Realme உடைய GT, 10th பிளேஸ் Redmi K40 Pro Plus. ஸோ இதுதான் வந்து டாப் 10 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் Q1 2021ல். குளோபலாக செமிகண்டக்டர் அதாவது சிப்செட் உடைய ஷார்ட்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இப்போ சைனாவில் வந்து எது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட், யார் அதிகமாக ஷிப்மெண்ட் பண்ணுறா அப்படிங்கிற ரிசல்ட் வெளியாச்சு. இதை அடுத்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து Huawei தான் ரொம்ப வருஷமாக டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால Oppo தான் வந்து போன வருஷம் அதாவது 2020ல் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ Oppoவை பின்னுக்கு தள்ளி Vivo வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் போயிருக்கதா தெரியுது. விவோவுடைய ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட வந்து குளோபலும் இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. விவோவுடைய V21 சீரீஸில் ஏப்ரல் 27 அன்னைக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன் Vivo V21 அதுக்கப்புறம் VIVO V21 SE லைட்டர் வேரியண்ட்டும் லான்ச் பண்ண போகிறாங்க மலேசியாவில். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது. ஸோ VIVO V21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ VIVO V21 SE உடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங்காக இருந்தது. அங்கே சிப்செட் உடைய பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 720Gயில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனல், லைட்டர் வேரியன்ட்,
வேரியண்ட், அதனால் வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட விவோ உடைய V21 SE வந்து இந்த சீரீஸில் ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. Poco M2 Reloaded இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரல் 21 அன்னைக்கு 12 PM இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏப்ரல் 21 அன்னைக்கு 3 PM அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய Poco M2 தான். ஸ்பெசிஃபிகேஷன் அதே மாதிரி தான். உங்களுக்கு 6.53 inches Full HD Plus IPS LCD பேனல், MediaTek Helio G80 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு அதே ஸ்பெசிஃபிகேஷனில் தான் லான்ச் பண்ணுறாங்க. அவுட்லுக்கும் அதே அவுட்லுக்கோட தான் கொடுக்குறாங்க. இங்கே சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GBயில் ஆரம்பிச்சது. இப்போ வந்து 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டாக 9000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை 9000க்கு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா Poco M2 இப்போ உங்களுக்கு அந்த ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும். மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். டீசர்ஸும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இது ஏப்ரல் 20 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. Moto G60, Moto G40. ஸோ ரெண்டுமே வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் அவுட்லுக்கில் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷனும் சிமிலராக தான் இருக்குது. ரெண்டுமே Snapdragon 732Gயில் தான் கொடுக்குறாங்க. வெறும் கேமரா சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G60ல் 108 மெகா பிக்சல், G40ல் 64 மெகா பிக்சலோடு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸ் வந்து ரிவீலாக இருக்குது. Moto G60 வந்து 18,999லேருந்து 19,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகலாம். அதே Moto G40 Fusion வந்து 15,999 to 16,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க மோட்டோவுடைய G சீரீஸ்க்காக? இந்த ப்ரைஸ் ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெட்மி வர்சஸ் ரியல்மி அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போவுமே நம்ம பார்க்கறது தான். இப்போ ரீசெண்டாக வந்து ரெட்மி கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறதா நிறைய டீசர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பேரலாக ரியல்மி அவங்களுடைய Q3 வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கான லான்ச் டீசர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு MediaTek உடைய Dimensity சிப்செட்டில் தான் லான்ச் ஆகுது. ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன், ஈக்குவலாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே 2 கம்பெனிஸும் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒரே லான்ச் டேட்டாக என்னன்னு அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் எதை ஆப் பண்ணுவீங்க? ரெட்மியுடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோனா, ரியல்மியுடைய Q3? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் இந்தியாவில் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் 20 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது Snapdragon 750Gயில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. இப்போ இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் M சீரீஸில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இது சாம்சங் கேலக்ஸி M32. ஆல்ரெடி சாம்சங்குடைய M சீரீஸில் 30 சீரீஸ் அப்படின்னா ரொம்பவே பாப்புலர். M30 இருக்கட்டும், 30s இருக்கட்டும், 31 இருக்கட்டும், எல்லாமே வந்து பிக் ஹிட் தான். ஸோ அதோட சக்ஸஸராக M32 வந்து இப்போ லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதில் இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிய வந்திருக்கு. இதோட ப்ரெடசஸர் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இதுவும் 6000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? சாம்சங் உடைய M சீரீஸில் வந்து அடுத்தடுத்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் இருக்குது. ரெட்மி உடைய நம்பர் சீரீஸில் இப்போ தான் Note 10, Note 10 Pro, Note 10 Pro Max 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக இந்த நம்பர் சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஏன்னா Note 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 9 Prime, Note 9 Power, 9A, 9 நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இனிமேல் 10லையும் வந்து அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரெட்மி 10, 10s 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதில் ஒன்று வந்து MediaTek உடைய Helio G95 இந்த சிப்செட்டில் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை அடுத்து ரெட்மி 10 சீரீஸ்லேயும் வந்து ஒரு 4-5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மே ஜூனுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். IQoo 7 சீரீஸ் இந்தியாவில் ஏப்ரல் 26 அன்னைக்கு லான்ச் ஆகுது. சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது IQoo 7, 7 Legend 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. IQoo 7 நிறைய ஸ்மார்ட் ஃபோனை கம்ப்ளீட் பண்ணுற வகையில் Snapdragon 870ல், அதே IQoo 7 Legend வந்து உங்களுக்கு Snapdragon 888ல் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸஸ், அதாவது ரூமர்ட் ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இங்கே ரிவீல் ஆயிருக்க ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வகையில் தான் இருக்குது. ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQoo 7 வந்து 30 to 34K இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே IQoo 7 Legend அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியா
இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த ப்ரைஸ் ஓகேவா இல்லை இதை விட கம்மியாக இருக்கணுமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். Q1 2021 பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன்னு லூ மொபைல் வந்து ரிவீல் பண்ணியிருந்ததில் 9th பிளேஸில் இருந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் என்ன? அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 24 மில்லியன் சேட்டலைட் இமேஜஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாரிமுத்து. கங்க்ராச்சுலேஷன் மாரிமுத்து. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.